இபாதத்திலே நம்மிடத்திலே காணப்படக்கூடிய பொடுபோக்கை பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் பேசலாம். சுபஹு தொழுகையிலே ஆர்வம் இல்லை, இரவு முழுக்க நாம் விழித்துக் கொண்டிருக்கிறோம், நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், போனிலே பிஸியாக இருக்கிறோம், பேஸ்புக்கிலே பிஸியாக இருக்கிறோம், பேஸ்புக்கிலே அவரை பற்றி இவரை பற்றி எழுதுகிறோம், ஸ்டேட்டஸ்கள் போடுகிறோம், கமெண்ட்ஸ் எழுதுகிறோம், வாட்ஸ்அப்பிலே அதை ஷேர் பண்ணுகிறோம், இதை ஷேர் பண்ணுகிறோம், பீச்சிலே உட்கார்ந்திருக்கிறோம், ஹோட்டல்களிலே ரெஸ்டாரண்ட்களிலே உட்கார்ந்திருக்கிறோம், குடும்பங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஃபஜ்ர் தொழுகை எனக்கு மிஸ் ஆகிவிடும் என்கிற கவலை யாருக்குமே கிடையாது. அதே நேரத்தில் ஃபஜ்ருக்கு அதான் சொல்வது கேட்கும். ஃபஜ்ரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை, ஃபஜ்ர் போய்விட்டது, காலையிலே எழுந்து எத்தனை பேர் இன்று எனக்கு ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகிவிட்டது என்பதற்காக அழுகிறோம், கவலைப்படுகிறோம் என்று கேட்டால் ஏதோ ஒருவனுடைய மூக்கிலே ஒரு ஈ வந்து உட்கார்ந்து விட்டு போவதை போன்றுதான் ஃபஜ்ர் தொழுகை, லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை மிஸ் ஆகுவது இன்று நம்முடைய நிலைமையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஹராம்களை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம், ஹராம்களை வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறோம், பெரும்பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம், எந்த கவலையுமே இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதயம் பரிசுத்தமாக இருந்தால் இபாதத்துகளில் ஈடுபாடு வரும், பாவங்களில் பயம் வரும். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரை பார்த்து பேசுகிற நேரத்தில் வலா தഖ்தஅன பில் கவுல், நீங்கள் அந்நிய ஆண்களோடு பேசுகிற நேரத்தில் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். அதாவது உங்களுடைய சப்தத்தில் நீங்கள் குலைச்சலை, அதாவது கொஞ்சம் நலிந்து நெளிந்து பேச வேண்டாம். ஏனென்றால் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசை கொள்ளுவான், உங்கள் மீது இச்சை கொள்ளுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப உள்ளத்தில் ஏற்படுகிற இன்னும் ஒரு வகையான நோய்தான் இந்த இச்சைகளும் தேவையில்லாத ஆசைகளும். பணத்தின் மீது, பதவியின் மீது, பட்டத்தின் மீது, பெண்களின் மீது, உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை வருகிறது என்றால் உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். இவ்வாறான நோய்களோடு நாம் மரணித்தால் வெற்றி பெறுவது என்பது கஷ்டமான காரியம் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இதயங்களை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சிய வேண்டும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம், 60-70 வருடங்கள் ஆகக்கூடியது வாழுவோம். அப்படி வாழுகிற நாம் கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டிருக்கிறோம், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதையும் அல்லாஹ் நம்மோடு நேரடியாக பேசுவான் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு சுவர்க்கம் நரகம் என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சுவர்க்கம் நமக்கு வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் சிந்திக்க வேண்டிய ஒரு சுயநல விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது போல, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு யௌமல் கியாமா, மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து நம்மை விசாரித்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அழகிய வடிவில் படைத்த மனிதனிடத்தில் மிக முக்கியமான அற்புதமான ஒரு உறுப்பாக அவனுடைய இதயத்தை ஆக்கியிருக்கிறார். அந்த இதயத்தை ஒரு மனிதன் தூய்மையாக பரிசுத்தமாக வைத்திருந்தால் அவனுடைய எல்லா காரியங்களும் சீராகும். இதயம் கரைபடிந்து விட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் கட்டுவிடும். எனவே நம்முடைய இதயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த உலகத்தில் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிற மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சகம் இருக்காது, அவர்களுடைய உள்ளங்களில் பொறாமை இருக்காது, அவர்களுடைய உள்ளங்களில் போட்டி இருக்காது, காழ்ப்புணர்வு இருக்காது, அவர்களுடைய உள்ளங்களில் கர்வம் ஆணவம் இருக்காது, அவர்களுடைய உள்ளங்களிலே சுயநலம் இருக்காது, அவர்களுடைய உள்ளங்களிலே பேராசை இருக்காது, அவர்களுடைய உள்ளங்களிலே பதவி மோகம் இருக்காது, அவர்களுடைய உள்ளங்கள் எப்போதுமே நல்லதையே நாடக்கூடிய உள்ளமாக இருக்கும். எனவே அவர்கள் நிம்மதியாக வாழுவார்கள், நிம்மதியாக உறங்குவார்கள், நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் யாரெல்லாம் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிகிற நேரத்திலும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியான
பரிசுத்தமான இதயத்தோடு இருக்கிற மனிதர்களை பார்த்து சொல்லுவார்கள், யா ரூஹத் தய்யிபா உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வரிதுவான், நல்ல ஆத்மாவே, பரிசுத்தமான ஆத்மாவே, அல்லாஹுடைய மன்னிப்பின் பாலும் அவனுடைய திருப்பொருத்தத்தின் பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். அதே போன்று அப்படியான ஆத்மாக்களை சுமந்த மனிதர்களை பார்த்து கபரிலே மலக்குகள் சொல்வார்கள், நம் கனோமத்தில் அரூஸ், நீ புது மணவாளனை போன்று நிம்மதியாக உறங்கு என்று சொல்லுவார்கள். மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா அந்த மக்களை, அதாவது பரிசுத்தமான இதயத்தோடு வருகிற மக்களை அவனுடைய அர்ஷின் கீழ் நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துவான். சிராத் என்ற பாலத்தை வேகமாக கடக்க வைப்பான். அவர்களை சுவர்க்கத்திலே நுழையச் செய்வான். அது மட்டுமல்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை பரிசுத்தமான இதயத்தோடு உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். எனவே அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பாக்கியத்தை வழங்குவது அல்லாஹ்தான். எனவேதான் பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகைகளில் சுஜூதுகளில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு நீ தக்வாவை தந்துவிடு. யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு நீ தக்வாவை தந்துவிடு. வ ஸக்கிஹா என்னுடைய நஃப்ஸை நீ பரிசுத்தப்படுத்து. அன்த கைரு மன் ஸக்காஹா நீ பரிசுத்தப்படுத்துவதில் சிறந்தவனாக இருக்கிறாய். அன்த வலியுஹா வ மௌலாஹா அந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீயே சிறந்தவனாகவும் நீயே தலைவனாகவும் இருக்கிறாய் என்கிற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டார்கள் என்றால், நம்மை போன்ற பாவிகள், நம்மை போன்ற பலவீனமான மனிதர்கள் எவ்வளவு அதிகமாக கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த துஆவை மனப்பாடம் செய்து பொருள் உணர்ந்து நம்முடைய சுஜூதுகளிலும் அத்தஹியாத்தின் இறுதி பகுதியிலும் அதே போன்று தஹஜ்ஜுடைய வேளையிலும் பிரயாணத்திலும் உம்ரா ஹஜ்ஜுக்கு போனால் அந்த சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக இந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். அரபு தெரியாவிட்டாலும் நம்முடைய பாஷையிலே, யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தை நீ பரிசுத்தப்படுத்து, என்னுடைய இதயத்தில் கரை இருப்பதை நான் உணர்கிறேன், இபாதத்திலே ஈடுபாடு இல்லை, இபாதத் என்றால் தொழுகை என்றாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, வாங்க சொல்லும் போது நான் ஷைத்தானோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையை உணர்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி என்று நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினால் அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய கைகளை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படக்கூடியவன். எனவே நிச்சயமாக அவன் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான், நம்முடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்துவான். எனவே நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்து இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகளை அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தருகிறதோ அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து. இபாதத்துடைய விஷயத்தில் போட்டி, சுய பரிசோதனை செய்வதிலே அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். இப்படி இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழரான ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், ஹுதைபாவே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பெயர்களை எல்லாம் உன்னிடம் தந்திருப்பதை நான் அறிவேன், அந்த பெயர்களை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, இது அமானிதமாக அல்லாஹ்வுடைய தூதர் தந்த பெயர்கள், காட்ட முடியாது என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள், ஹுதைபாவே, நீ லிஸ்டை காட்டாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த லிஸ்டில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல் என்றார்கள். இதுதான் இதயம் பரிசுத்தமாக இருக்கிற மனிதர்களுடைய நிலை என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு இந்த உம்மத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு அடுத்தவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த உமர் இபாதத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார், நல்லறங்களிலே போட்டி போடுகிறார், தௌபா செய்கிறார், அழுகிறார், முஹாசபா செய்கிறார். இப்படிப்பட்ட உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானவுடன் அவருடைய ரகசிய தோழரிடம் வந்து என்னுடைய பெயர் முனாஃபிக்குகளுடைய லிஸ்டில் இருக்கிறதா என்று கேட்கிறார்.